நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுதினுடைய வணக்கம். சந்தோஷமாக புலர்ந்திருக்கிறது இன்றைக்கும் ஒரு காலை வேளை. ஆகவே இன்றைய காலை வேளை உங்கள் எல்லோருக்குமே நல்ல ஒரு காலை வேளையாக அமைந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை வார ஆரம்பத்தினுடைய 2வது நாளாக மாறி இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் பொழுது ஆரோக்கியமிக்க ஒரு பொழுதாக அமைந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை மீண்டும் ஒரு முறை நாங்கள் தியானித்துக் கொண்டு ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொல்லி பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இதர சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக. சரி, இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். எனக்கு மாத்திரம் இல்லாமல் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஒருத்தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள போகிறோம் வணக்கம் கபிரன் நிகழ்ச்சியின் மூலமாக. நிச்சயமாக திறமையான ஒருத்தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள போகிறோம். ஆகவே அவரையும் நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு வந்துடலாம். இன்றைய தினம் என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவங்க ரக்ஷனா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ரக்ஷனா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைய நாளிலும் திருமண நாள் மற்றும் இதே பல சுபகாரியங்கள் பிறந்தநாள் போன்ற சுபகாரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக கைகூட வேண்டும் என்றும் மேலும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக இன்றைய ஒரு அற்புதமான ஒரு நாள். எனக்கு மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கும் அற்புதமான ஒரு நாள். கிட்டத்தட்ட ஒரு ஊடக வாழ்க்கைக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள். இது நான் மறந்து விடலாம், ஆனால் நீங்க மறந்து விடலாம். நிச்சயமாக அந்த நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு கால ஓட்டத்தில் எல்லாமே வேகமாக மாறி இருக்கிறது. பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது. உலகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இதே நேரத்தில் புதிதாக சந்தைப்படுத்தல் வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. புதிதாக பொருட்கள் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாமே புதிதாக நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய போக்கு ரொம்பவே மாறி இருக்கிறது. அது கொரோனா போன்ற நோய்கள், கொடிய நோய்கள் தாக்கி கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அமைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு குரங்கினுடைய தோற்றத்திலிருந்து அல்லது குரங்கு அல்லது ஒரு விலங்கினுடைய தோற்றத்திலிருந்து மனிதன் படிப்படியாக தன்னைத்தானே செதுக்கி இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியான காலகட்டத்தில் இந்த அறிவியல் என்பதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரத்திற்கு இருக்கிறது? அறிவியல் ஒரு புறமாக வளர்ந்து கொண்டு செல்லுகிற பொழுது சமூகத்திலே காணப்படக்கூடிய அல்லது மனிதர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய அமைதியின்மை என்பது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ஆகவே இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி ஒரு நாளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஐநாவினுடைய யுனெஸ்கோ அவர்கள். அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து கொண்டு செல்கிறது, அதே நேரத்தில் அமைதியும் காக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியல் தினமாக இன்றைய நாளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இது 2001ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடிப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நவம்பர் மாதத்தினுடைய 10ஆம் தேதி வரைக்கும். ஆகவே இது பற்றி தான் இன்றைய நாளை முழுவதுமாக பேசிக்கொள்ள போகிறோம். வணக்கம் கபிரன் நிகழ்ச்சி 8:30 மணி வரை ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இப்பொழுது 9 மணி வரை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் கூட பேசிக்கொள்ளக்கூடிய நேரமும் இருக்கிறது. அதற்காகவும் நேரத்தை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி, 14ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த 14ஆம் தேதி என்ன முக்கியமான நாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது பற்றியும் பேச போகிறோம். தொடர்ச்சியாக இன்றைய வணக்கங்க பிறகு நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதி சிந்திப்பதற்கான சில நிமிடம் வருகிறது. அதனை தொடர்ந்து பேசலாம். அளவுக்கு அதிகமான ஓய்வு மிதமிஞ்சிய வேதனையாகும். அளவுக்கு அதிகமான ஓய்வு மிதமிஞ்சிய வேதனையாகும். அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறிட்டேன்னு சொன்னா அது நஞ்சாகத்தான் போகும். அமிர்தமாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு விடயமாக இருந்தாலும் சரி. இதை எங்களுடைய இன்னொரு விஷயத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில சேர்த்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம், நம்பிக்கைக்கும் உப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாமல் நம்பிக்கை உப்பு அப்படின்னு சொல்லி பேசுறானேன்னு சொல்லி சொன்னா, இந்த உப்பு எப்படி ஒரு சமையலுக்கு தேவையாக இருக்கிறதோ அதே அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை என்பது தேவையாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது, உப்பில்லாத
பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகவே சமையலுக்கு உப்பு பிரதானமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. அந்த உப்பு அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்படுகிற பொழுது அதை எங்களுடைய வாயிலே நாங்கள் சுவைத்துக் கொள்ள முடியாது. அதே போலதான் இந்த நம்பிக்கை என்பது இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, உப்பில்லாத பண்டம் எவ்வாறு குப்பையில போடப்படுகிறது அதே மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிருக்கு. இதுவே அந்த உப்பு அதிகமாக போகிற பொழுது நாங்கள் அதை சுவைத்துக் கொள்ள முடியாது என்பது போல நம்பிக்கை அதிகரிக்கிற பொழுது அல்லது அதிகளவாக வேண்டது காணப்படுகிற பொழுது இன்னும் தெளிவாக சொல்லப்படுகிற பொழுது இந்த ஓவர் கான்பிடென்ட் என்று சொல்லிடுவார்கள். இந்த ஓவர் கான்பிடென்ட் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் இப்படியாக அநியாயமாக போகியுள்ளது வளமை. ஆகவே அளவுக்கு அதிகமான எல்லாவற்றும் நஞ்சாக மாறிக்கொள்வது வளமை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அது சொத்து பத்துக்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது காசு பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அளவை மீறி செல்லக்கூடாது. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் வணக்கங்க பெற்ற நிகழ்ச்சியின் நாளாக பேசக்கூடிய விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். ரக்ஷனா, உண்மைதான். இன்று உண்மையாக என்ன நாள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினமாக இன்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தினங்கள் எதற்காக கொண்டாடப்படுகின்றன என்று நாம் பார்க்கும்போது ஏன் ஒவ்வொரு தினங்களோ அதாவது நாட்டில் நாடு சார்பான தினங்களாகவும் இருக்கலாம், இல்லை உலகளவிலான ரீதியிலான தினங்களாகவும் இருக்கலாம். ஆனால் தினங்கள் என்றுவது ஒவ்வொரு தினமும் கொண்டாடப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. இந்த தினங்களேன் கொண்டாடப்படுகின்றன, இதை யார் அனுஷ்டிக்கும்படி சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் அநேகமான தினங்கள் ஐக்கிய நாடுகளின் பொது சபையினால் தான் ஒவ்வொரு தினங்களும் அனுஷ்டிக்கும்படி எங்களுக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அந்த வகையில் தான் இன்று அதை நாங்கள் சுருக்கமாக அறிவியல் தினம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அறிவியல் என்றது தனி மனித வாழ்க்கையிலும் சரி, சமூக அளவிலான மற்ற ரீதியிலான வாழ்க்கையிலும் சரி எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை இன்று வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. தெரியுமா உங்களுக்கு இது? நிச்சயமாக. அதாவது ஒவ்வொரு நாளையும் எதற்காக ஐநா அறிமுகம் செய்கிறது என்று சொன்னால், ஒன்று இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அழிந்து வரக்கூடிய கலைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் இல்லை ஏதாவது ஒரு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐநா கொண்டு வரலாம். இல்லைன்னு சொன்னால் அமைதி உருவாக்கப்பட வேண்டும், இல்லைன்னு சொன்னால் பாதுகாப்பு உருவாக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது நல்ல உறவுகளை பழகிக்கொள்ள வேண்டும். இப்படியான ஏதாவது அறிவுறுத்தலுக்காகவே ஒவ்வொரு தினத்தையும் அறிமுகப்படுத்தி வருகிற பொழுது இன்றைய உலகத்தில் அல்லது இன்றைய சூழல்ல வேகமாக உலகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் கட்டாயமாக இப்படியான ஒரு விடயம் தேவையானதாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது இறைவணக்கம் பகுதியின் சைவ சிந்தனை பகுதிக்கு பார்க்கலாம். எல்லாம் வெல்ல பிள்ளையரப்பன் கடலூராம் தொண்டமனாறு செல்வக்கென்னதி பதியிலே எழுந்தருளி அருளருகின்ற மிருகப்பெருமான் திருவடி தொழுது இன்று கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க சிவசிந்தனை நிகழ்வினை தொடங்குகிறோம். இன்றைய நிகழ்விலே நேற்றைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மதுராவிலே அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த குழந்தையை, தேவகி பிள்ளையாக அவதரித்த அந்த பிள்ளையை இப்பொழுது துவாரகா நோக்கி எடுத்துச் செல்கிறார் தந்தை வாசுதேவர். உடன் குடையாக நாகம். அப்படி நாகம் குடை பிடித்து வர கடுமலையிலும் இவர்கள் பிரயாணம் தொடர்கிறது. தடுத்த யமுனையும் இறை அருளால் வழிவிடுகிறது. இங்கே துவாரகையிலே இவர்கள் வந்த பொழுது அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கிட்ட கட்டளைப்படி யசோதையின் அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண் குழந்தையை தான் எடுத்துக்கொண்டு தான் வந்த குழந்தையை யசோதைக்கு அருகிலே இருத்திவிட்டு அவர் மீண்டும் மதுரா நோக்கி புறப்படுகிறார். மதுரைக்கு வந்தவர் அந்த மதுரா நகரிலே தேவகி அருகிலே அந்த குழந்தையை இப்பொழுது எப்படி பிறந்த பொழுது இருந்ததோ அதே முறையிலே இருத்தி விடுகிறார். இப்பொழுதுதான் குழந்தை வீறிட்டு அழுகிறது. எங்களுக்கெல்லாம் தெரியும், குழந்தை பிறந்ததும் அழத் தொடங்கும். இறைவனுடைய அனுக்கிரகத்தால் அது இப்பொழுது நிகழ்கிறது. உடனே காவலாளிகள் எல்லாம் திகைத்து எழுகிறார்கள், ஓடுகிறார்கள், கம்சனுக்கு அறிவிக்கிறார்கள் குழந்தை பிறந்து விட்டது. அவன் ஆவலோடு எதிர்பார்த்து அவனை கொல்ல இருக்கிற அந்த குழந்தை பிறந்து விட்டது. ஆகவே அதனை நான் கொல்ல வேண்டும், தான் முந்த வேண்டும். தன்னை கொல்ல முன்பு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அதை கொல்ல வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கிறான். ஆனால் இங்கே எல்லாம் மாறிவிட்டதை அவன் அறியவில்லை. ஒருத்தி மகனாக பிறந்து
பெருமாள் இங்கே இன்னொருத்தி மகனாக வளர்கிறார். அதாவது ஒருத்தி மகனாக பிறந்தவர் ஒருத்தி மகனாக வளர்கிறார். ஒரு இரவிலேயே அவர் மாறிவிட்டார், இடம் மாறிவிட்டார். இந்த இடத்திலே தமிழ் பற்றியும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த ஒருத்தி மகனாக பிறந்தவர் அடுத்த வரியிலே சொல்வதாக இருந்தால் இன்னொருத்தி மகனாக வளர்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே ஆழ்வார்கள் பாடுகின்ற பொழுது அப்படி பாடவில்லை. ஒருத்தி மகனாக பிறந்தவர் ஒருத்தி மகனாக வாழ்கிறார் என்று அவர்களை ஒருத்தி ஒருத்தி என்றே சிறப்பிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இரண்டு தாயாரின் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்ல விரும்புகிறார்கள். இருவரும் சமமானவர்கள். தேவகி பெற்றெடுத்தால் யசோதை வளர்க்கின்றார். ஒருத்திக்கு ஒருத்தி சளைத்தவர் அல்ல, இருவருக்குமே பெருமாள் உடமையாகி விடுகிறார். பெற்றவள் ஒருத்தி, வளர்த்தவள் ஒருத்தி. இது பெருமாளுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அரிய அம்சம். உண்மையிலேயே இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. இது தாய் பெற்றவர் எங்களுடைய ஸ்ரீகிருஷ்ண பெருமாள். அதாவது வளர்த்த தாய் ஒன்று, பெற்ற தாய் ஒன்று. கம்சன் வந்தான், ஆண் குழந்தையை காணவில்லை, திகைத்தான். அப்பொழுது அசரீரி ஒலிக்கிறது, மூடனே உன் குழந்தை இடம் மாறிவிட்டது. கொதித்தவன் பெண் குழந்தையை வெட்ட முற்படுகிறான். அப்பொழுது நடந்த நிகழ்வினை நாளை தொடர்கிறேன் என கூறி இன்று விடைபெறுகிறேன். அரகர நவ பார்வதி பதே அரகர மகாது. சைவ சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த அறிவியல் தினம். அதாவது அறிவியல் எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமான ஒன்று. உண்மையாக இந்த அறிவியல் தினத்தின் நீங்கள் முக்கிய குறிக்கோளாக நாம் பார்ப்பது என்னவென்றால், அறிவியல் சிந்தனைகள் பல இடத்தில் பறந்துபட்டு கிடக்கும். அதை ஒருமுகப்படுத்தி அதன் விளைவாக பல கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதே எங்களுடைய இன்றைய தினமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையாக அறிவியல் என்பது நமது வாழ்க்கையில் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்தும் ஒன்றுதான். தொடர்ச்சியாக இது பற்றி நாங்கள் பேசலாம். அதற்கு முன்பாக கிறிஸ்தவ சிந்தனையை பார்த்து கொள்ளலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறை வணக்க நிகழ்விலே கலந்து கொண்டு இறை ஆசீர் கூறுவதிலே நான் பேருவகை அடைகின்றேன். குடும்பத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது முதியவர்கள் குடும்பத்தின் முத்தான சொத்துக்கள். குடும்பத்தை நாங்கள் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லுகிறோம். இங்கே முதியவர்கள் இருப்பார்கள், பெற்றோர் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள். ஒருவர் மற்றவர் மீது அக்கறையும் அன்பையும் காட்டுவது திருச்சபையிலே இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புகளில் ஒன்றாக இருக்கின்றது. இன்று நாங்கள் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை, எமது நாட்டை பார்க்கின்ற பொழுது முதியவர்களை பராமரிப்பது கேள்விக்குறியாக அமைந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாடுகளிலே கூடுதலானவர்கள் சென்று வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே இங்கே உள்நாட்டிலே முதியவர்கள் தனிமையின் கொடுமையிலே பீடித்துப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இறைவன் படைக்கின்ற பொழுது இந்த தாய்மையை அவர் ஒரு உயர்வான ஒரு பண்பான படைப்பாக படைத்தார். ஒருமுறை இறைவன் இந்த உலகத்தை பார்க்க வருகின்றார். தான் படைத்த இந்த தாய்மை என்கின்ற படைப்பை பார்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஒரு தாயை பார்க்கின்றாள். அவள் தன்னுடைய நேரங்கள், தன்னுடைய ஆற்றல்கள், திறமைகள் எல்லாவற்றையும் போட்டு சுறுசுறுப்பாக ஓடி ஆடி தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளிலே, பிள்ளைகள் வளர்ப்பிலே தன்னை அவள் இன்னும் மும்முரமாக அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கடவுள் அவள் முன்னே தோன்றி வரம் ஒன்றை கேள் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவள் இந்த தாய் சொன்னாலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை இன்னும் நான் அதிகமாக கவனிப்பதற்குரிய 2 கைகள் காணாது, எனக்கு இன்னும் 2 கைகளை தாரும் இறைவா என்று சொல்லி வேண்டினாராம். அப்பொழுது இறைவன் அவருக்கு 2 கரங்களை கொடுத்தார். இன்னும் சிறிது காலத்துக்கு பிறகு இறைவன் மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்துக்குள்ளே வருகின்றார். வளர்ந்து தான் படைத்த அந்த தாய்மையை சந்திக்கின்றார். இப்பொழுது அவர் பேர பிள்ளைகளை பராமரிக்கின்ற பணியிலேயும் அவள் ஈடுபட்டு கொண்டிருந்தாள்.
அப்பொழுது இறைவன் அவளிடம் தோன்றி தன்னை யார் என்று அவளுக்கு வெளிப்படுத்தி இன்னும் ஒரு வரத்தை கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றாள். அப்பொழுது அந்த தாய் சொன்னால், நான் இப்பொழுது பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எல்லாம் பார்க்க வேண்டும், ஓடியாடி இங்கே அங்கே இந்த ஊர் அந்த ஊர் என்றெல்லாம் போக வேண்டியிருக்கிறது, எனக்கு 2 கால்கள் காணாது, இன்னும் 2 கால்களை தாரும் இறைவா என்று சொல்லி கேட்டாளாம். இறைவன் அவளுக்கு இன்னும் 2 கால்களை கொடுத்தார். இன்னும் சற்று காலங்களுக்கு பிறகு இறைவன் இந்த தாய்மையை தேடி வருகிறார். தாய்மையை காணவில்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இருக்கின்றார்கள், பேர பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எல்லாரும் உல்லாசமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாயை காணவில்லை. எனவே அவர் அந்த தாயை தேடுகின்ற பொழுது ஒரு மூலைக்குள்ளே அவள் முணங்கி கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது அந்த தாயிடம் என்று அவர் தன்னுடைய கதையை கேட்கின்றாள். அப்பொழுது அவர் சொல்கிறாள், இறைவா, எனக்கு தேவை இருந்தது பிள்ளைகளை பராமரிப்பதற்கு, தேவையிலே நீர் எனக்கு 2 கைகளை கூடுதலாக தந்தீர், பேர பிள்ளைகளை பார்க்கின்ற பொறுப்பு பின்னர் எனக்கு தரப்பட்டது, அதை பராமரிப்பதற்காக 2 கால்களை தந்தீர், இப்பொழுது நான் 4 கைகளோடும் 4 கால்களோடும் கண்ணீரோடும் நான் இருக்கின்றேன், என்னுடைய பொழுதை கழிக்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது தான் அந்த தாய் உணர்ந்து கொண்டாள், இந்த கண்ணீருக்கு காரணம் இறைவன் அல்ல, மாறாக தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேர பிள்ளைகள், தன்னுடைய உறவுகள் என்றதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஏன் நான் இதை சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய அதிகமான முதியோர்களுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கின்றது. அவர்கள் அனுபவிக்கின்ற கொடூரங்களுக்குள்ளே, கொடுமைகளுக்குள்ளே மிக பிரமாண்டமான, மிக முக்கியமான கொடுமை என்றால் தனிமை. அவர்கள் தனிமையிலே ஆள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருமே அவர்களை கவனிப்பாரில்லை. அவருடைய கதைகளை கேட்பதற்கு எவருமே இல்லை. அவருடைய உடனடி தேவைகளை நிறைவு செய்வதற்கு எவருமே இல்லை. இந்த தாய் எத்தனையோ பிள்ளைகளை ஓடியாடி அவள் பராமரித்தாள், பேர பிள்ளைகளை அவள் வளர்த்தெடுத்தாள். ஆனால் இப்பொழுது அவளை பராமரிப்பதற்கு எவருமே இல்லை. இந்த நிலைப்பாடு இன்றைக்கு எங்களுடைய வீடுகளிலேயும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் முதியவர்களை மதிப்போம். அவர்கள் எங்களுக்கு உயிரை தந்தவர்கள். இன்றைக்கு நாங்கள் வாழ்வு வாங்க அவர்கள் தங்களுடைய வியர்வையை, இரத்தத்தை அவர்கள் வித்தாக அவர்கள் இந்த மண்ணிலே விதைத்தவர்கள். அவர்களை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், அவர்களை நாங்கள் பராமரிப்போம், அவர்களுக்கு விசேட அன்பை, கருணையை காட்டுவோம், அவர்கள் மீது நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக செயல்படுவோம். இறைவனுடைய ஆசீர் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. இறைவணக்கம் பகுதியினுடைய கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். வணக்கம் கபிரல் நிகழ்ச்சி வாயிலாக இந்த காலை வேளையிலே தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம், இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள் ஐநாவாலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்றைய இறைவணக்கம் பகுதியினுடைய கிறிஸ்தவ சிந்தனையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இந்த முதியவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிகளார் ஞாபகப்படுத்தியிருந்தார். இல்லைன்னு சொன்னா, முதியவர்களினுடைய இந்த தனிமை என்பது தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். இன்றைக்கு அதிகளவான முதியோர் இல்லங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது எங்களுடைய சமூகத்தில் என்றால், எங்களுடைய சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்றால் சொல்ல வேண்டும். காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு முதியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது சமூகத்தினுடைய முதுகெலும்பாகளாக இருந்தவர்கள், பல்வேறுபட்ட அனுபவங்களை தன்னகத்தை கொண்டவர்கள், அவர்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், எங்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லது எங்களுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர், அடுத்து வரக்கூடிய இளைய சமுதாயத்தினர் பெற்றுக்கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விடயங்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் அவர்களையெல்லாம் வீடுகளுக்குள்ளே வைத்துக் கொள்ளாது நாங்கள் கொண்டு போய் அவர்கள் எங்களுக்கு ஒரு பாரமாக இருப்பது மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி அவர்களை முதியோர் இல்லங்கள் தோறும் கொண்டு போய் விடுகிறோம். இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கிற பொழுது, இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கிறார்கள். நான் ஒன்று, எனது மனைவி ஒன்று, அதற்கு பிறகு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை அல்லது எங்களுடைய வாழ்க்கை போக்கை மிகச் சுருக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லோருமே ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுயநலவாத போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பதே எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிற பொழுது அவர்களை எப்படி நாங்கள் பார்த்துக்கொள்வது, இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான வாழ்க்கை, எங்களுக்கான வேலை, எங்களுக்கான சொத்து பத்து
அதிகரித்துக் கொள்ளுதல், அதே போல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுதல், இப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சுயநலப்போக்கை விடுத்து முதியவர்கள் என்று சொல்லி சொன்னால் யார்? எங்களை பெற்று வளர்த்தவர்களாக இருக்கிறார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களை பெற்றவர்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த பெற்றவர்களை நாங்கள் முதியோர் இல்லங்கள் தோறும் கொண்டு போய் விடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய நிலை. சில வேளைகளில் பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்கிற பொழுது அவர்கள் கூட எங்களை முதியோர் இல்லங்கள் தோறும் கொண்டு போய் விடலாம். ஆகவே இப்படியான ஒரு நடைமுறை சிக்கல் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே முதியோர் இல்லங்கள் எப்பொழுது மூடப்படுகிறதோ அதன் மூலமாக எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் நல்ல ஆரோக்கியமிக்க ஒரு தலைமுறையினராக கற்ற ஒரு சமூகத்தினராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்தும் பேச போகிறோம். இன்றைய நாளிலே வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய விடயங்களை நீங்கள் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பகுதி இன்றைய பலன்கள் பகுதி வருகிறது. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், ராசி சிம்மம். இன்றைய சுப நேரம் 10:35 முதல் 12:05 வரை. ராகு காலம் 3:05 முதல் 4:35 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிரமமான சிக்கல்களான சில விஷயங்களை நீங்கள் கையாளப் போகின்றீர்கள். சில நெருக்கடிகள் வரலாம், சில இடையூறுகள் வரலாம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறப் போகின்றீர்கள். முன்னேற முடியும். நிச்சயமாக நீங்கள் ஒரு சாதனையாளன், சாதிச்சே தீருவீர்கள். ஆகவே சிரமங்கள் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள், மனங்குழம்பாதீர்கள். துணிச்சலுடன் இன்றைய கர்மங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மிக கவனமாக உங்களுடைய கர்மங்களை நீங்கள் ஆற்ற வேண்டும். அதனால் நீங்கள் உங்களுக்கு போதியளவு தன்னிறைவு காணக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். வியாபாரத்தில் நீங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிரமங்கள் மிகுந்த நாளாக இருந்தாலும் வெற்றிகள் நிறைந்த நாளாக விடுகின்றது. இடபராசி அன்பர்களே, அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அரும்பெரும் சாதனைக்குரிய நாளாக இருக்கின்றது. மிக எதையுமே நீங்கள் மிக கவனமாக செயல்படுத்த வேண்டும். அதனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் அதிக சிறப்புண்டாகும். குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றும். ஆன்மீக ரீதியான விருப்பங்கள் அதிகமாகும். பொது கர்மங்களில் ஈடுபடுவீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக விடிந்திருக்கின்றது. ஆகவே இதை சிறப்பாக நகர்த்தி நீங்கள் முன்னேற்றம் காணுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிக சாதுரியமாகவும் மிக இலகுவாகவும் செயல்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடும் நீங்கள் இன்றைய நாளிலே மிகவும் சிக்கல்களும் சிரமங்களையும் எதிர்நோக்கி சில கர்மங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. நெருக்கடிகள் வரலாம், பற்றாக்குறைகள் ஏற்படலாம், பணச்செலவு ஏற்படலாம், சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படலாம். ஆனால் அவைகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். அவைகளையும் தாண்டி உங்களுடைய செயல்களில் நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும். அதனால் நீங்கள் லாபம் கண்டு இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்க வேண்டும். அது உங்களுடைய கையிலே உண்டு. ஆகவே அவதானித்து செயல்படுங்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகுந்த சிரமங்களையும் பொருட்செலவையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள கர்மங்கள்லாம் கிடைக்கப் போகின்றன. ஆனால் நீங்கள் சாதுரியமாக அதனை செயல்படுத்துவீர்கள். நீங்கள் சாதுரியமாக உங்களுடைய கர்மங்களை ஆற்றி வெற்றி காணக்கூடிய ஒருவர், பொறுமையுடன் இயங்கக்கூடிய ஒருவர். அவசரப்பட்டு இந்த கர்மங்களையும் சிந்தித்து செயல்படுத்த மாட்டீர்கள். ஆறுதலாக நிதானமாக செயல்படும் ஒருவராக இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமநிலை நாளாக இருக்கின்றது. இரண்டும் கலந்த நாளாக உள்ளதால் உங்களுடைய கர்மங்களை நீங்கள் நன்றாக திட்டமிட்டு ஆலோசித்து, நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து, உறவினர்களுடன் பேசி சில விஷயங்களை நீங்கள் நகர்த்த வேண்டும். தனியே முடிவெடுத்து செய்வதை விட நீங்கள் கூட்டாக சேர்ந்து அதனுடைய தாக்கங்களையும் பின்விளைவுகளையும் உணர்ந்து நீங்கள் செயல்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொதுவாகவே நற்பலனும் தீய பலனும் கலந்த நாளாக இருக்கின்றது. நிதானமாக செயல்பட்டால்
நீங்கள் கவலை உறாமல் இன்றைய நாளை களிப்பாக கொண்டாடலாம். சிம்மராசி அன்பர்களே, கடுமையான உழைப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய கர்மங்களை நீங்கள் சிரமப்பட்டு சிக்கல்பட்டு செய்து முடிக்கப் போகின்றீர்கள். அதனால் பெரும் லாபம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. ஆரம்பம் கடினமாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதேபோல் வியாபாரத்துறையிலேயும் அப்படித்தான். நீங்கள் மிக நிதானமாக செயல்பட வேண்டும். அதனால் நீங்கள் நட்டமடைய போவதில்லை, லாபமடைய போகின்றீர்கள். ஆனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள், விரக்தி நிலை ஏற்படலாம். தீய பழக்க வழக்கங்களுக்குள் மனம் போகும். ஆனால் அவைகளை தவிர்த்து இன்றைய நாளிலே நீங்கள் சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்துவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். உங்களுடைய கர்மங்கள் இலகுவாக, உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எண்ணிய கர்மங்களை இலகுவாக நடத்தி முடிப்பீர்கள். தடைபட்டு போன கர்மங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கஷ்டங்கள் பெரிதாக தோன்றாது. இலகுவாகவே உங்களுடைய கர்மங்களை நீங்கள் செயல்படுத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கொண்ட நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இனிய உணவு வகைகள் கிடைக்கும். ஒரு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நீங்கள் இன்று ஒரு நிறைவை காணக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகும். துளாராசி அன்பர்களே, புதிய திட்டமிடல்களும் புதிய முயற்சியும் இன்றைய நாளிலே ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தூரதேச பயணங்கள், அதாவது தூர இடங்களுக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடற்சோர்வு ஏற்படலாம், மனச்சோர்வு ஏற்படலாம். அவைகளை பொருட்படுத்தாதீர்கள். ஓரளவு உங்களுக்கு உற்சாகமான முறையிலே நின்று உங்களுடைய கர்மங்களை நீங்கள் இலகுபடுத்தி செய்து முடிப்பது சிறப்பானதாகும். அதிக லாபம் உண்டு. ஆனால் அளவுக்கு அதிகமான கடின உழைப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு தேவை. இந்த சிரமத்துக்கு மத்தியிலே நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். அதற்கேற்றாற்போல் உங்களை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் செல்லுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு தன்னிறைவு கண்ட நாளாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு பல சிரமங்களும் சிக்கல்களும் காத்திருக்கின்றன. அவைகளை தாண்டித்தான் நீங்கள் முன்னேற வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு 150% தான் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்காக சொட்டு விடாதீர்கள். அவைகளை 100ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் நினைத்தால் அதை செய்து முடிக்கலாம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயற்பாடும் மிக நிதானமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். நல்ல கர்மங்களை எண்ணி செய்யுங்கள். நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் உங்களுடைய தொழிலை நகர்த்தி செல்லுங்கள். அவை உங்களுக்கு பூரண திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். தனுராசி அன்பர்களே, பொருட்செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிக்கல்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றன. தடைகள் வரலாம். அவைகளை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் தோன்றக்கூடிய ஒரு கடினமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அதிகமான லாபம் பெறுவீர்கள். அதிகமான சிறப்பும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதே அளவு கஷ்டங்களும் துன்பங்களும் சில விரக்தி நிலையும் தோன்றக்கூடிய வாய்ப்புண்டு. ஆகவே அவதானித்து செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிற இடங்களிலிருந்து உங்களுக்கு சுப செய்திகள் வரலாம். சில உதவிகள் கிடைக்கலாம். மனநிறைவு ஏற்படலாம். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கையிலே தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே அதனை சரியாக நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்துவீர்களானால் இன்றைய நாள் ஒரு சிறப்பு மிக்க நாளாக உங்களுக்கு மலரும். இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற கர்மங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனங்களை தளர விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். உற்சாகமாக உழையுங்கள். இன்றைய நாள் ஒரு இனிய நாள். கும்பராசி அன்பர்களே, துணிவும் தெம்பும் உள்ள நீங்கள் இன்றைய நாளிலே மிக சிறப்பாக செயல்பட போகின்றீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வசதி வாய்ப்பும் நிறைய உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற கர்மங்கள் அனைத்தும் நிறைந்த வெற்றியுடன் அதிக லாபத்துடன் உங்களுடைய மனம் குளிரக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் நியாயமானதாகவும் நேர்மையாகவும் இருக்குமானால் உங்களுடைய தொழில் முயற்சியில் நீங்கள் ஈடுபாடு காட்டும் போது நியாயம் தெரியுமேயானால் நிச்சயம் நீங்கள் அளவுக்கு அதிகமான செல்வாக்கையும் சிறப்பையும் இன்றைய நாளிலே பெறக்கூடியதாக இருக்கும்.
நேர்மையற்ற முறையிலே எக்கரமத்தை நீங்கள் செய்யாதீர்கள். அதனால் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. மீனராசி அன்பர்களே, நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யப்போகின்ற அனைத்து விடயங்களும் மிகச்சிறப்பாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலே அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும், புதிய கொள்வனவுகள் செய்வீர்கள். வீட்டுக்குரிய தளபாடங்கள், வீட்டுக்குரிய தேவைகள் அனைத்தும் பூரணமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்நாளை நீங்கள் பரிபூர்ணமாக நல்ல நேர்மையான நிதானமான குணமுள்ள நீங்கள் இன்றைய நாளை ஒரு நன்னாளாக நகர்த்தி சென்று நற்கருமங்களை ஆற்றி அதிக லாபத்தை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருக்கணும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், அதாவது அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியல் தினமாக ஐநாவாலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அமைதியின்மை என்பது எங்களுடைய நாட்டு மட்டுமல்லாமல் உலகளாவிய பல்வேறுபட்ட நாடுகளில் இந்த அமைதியின்மை என்பது தொடர்ந்து கொண்டேதான் செல்கிறது. ஆகவே அமைதியின்மை என்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும். அமைதியை, சாந்தியை இந்த உலகம் முழுவதுமாக நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்றவாறாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு அறிவியலினுடைய வளர்ச்சி பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் ஆரம்பத்திலே பேசியிருந்தோம். ஆகவே அறிவியல் வளர்ச்சி, அதே நேரத்தில் அமைதி, இது ரெண்டையும் எவ்வாறு நாங்கள் கொண்டு வருவது என்பது தொடர்பாக இன்றைய நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிற பொழுது நிச்சயமாக இன்றைய தினம் என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க ரக்ஷனா. அவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய நாள். அதே நேரத்தில் இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு நாள். ஐபிஎல் போட்டி, 13வது ஐபிஎல் தொடர், அதனுடைய இறுதிப் போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணியினர் மோத இருக்கின்றார்கள். 4 தடவைகள் ஏற்கனவே இந்த ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்ற அணி மும்பை இந்தியன்ஸ் அணி. அதே நேரத்தில் இறுதிப் போட்டிக்கு முதன்முறையாக தகுதி பெற்றிருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இந்த 2 அணிகளும் மோதிக்கொள்ள தயாராக இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது தீபாவளி அப்படின்ற ஒரு பண்டிகை, எல்லோருக்குமே மறக்க முடியாத ஒரு பண்டிகை. இந்த தீபாவளிக்கு இன்னும் இருக்கக்கூடிய நாட்களினுடைய எண்ணிக்கை 3 நாட்கள். இன்றைக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாள் முடிஞ்சுன்னு சொன்னா சனிக்கிழமை தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. இந்த தீபாவளி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் என்ன? தீபாவளி என்றாலே புது ஆடைகள் எடுப்பதும், உறவினர்கள் வீட்டுக்கு சென்று நாங்கள் பழைய நிறைய பேசுவோம் உறவினர்களோட. ஏனென்றால் சாதாரணமாக நாங்கள் தனிமையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் உருவாகி இருக்கின்றது. ஆனால் இந்த தீபாவளி என்று வரும்போது புது ஆடைகள் எடுப்பது, கடைகளுக்கு சென்று புது ஆடைகள் அணிந்து கொள்வது, உறவினர்களுக்கு சென்று புதிய புதிய இனிப்பு பண்டங்கள் எல்லாம் செய்வார்கள் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடுவது மிக ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும் தானே. நிச்சயமா அந்த இனிப்பு சாப்பிட்றது, அதுவும் புது ஆடைகளுக்கு பஞ்சமே இருக்காது இந்த தீபாவளிக்கு. அதுவும் ஆண்களை விட பெண்கள் அப்படின்னு சொன்னா அதிகளவாக இந்த புது ஆடைகளை உடுத்தி கொள்வதிலே அவ்வளவு அதாவது பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுவும் தீபாவளி வருதுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னமே ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுருவாங்க, என்னென்ன மாதிரியான உடுப்புகள் எல்லாம் வேணும். ரக்ஷனா அப்படியான அனுபவம் எல்லாம் இருக்கா 1 மாசத்துக்கு முன்னே? உண்மைதான். என்ன நிறத்துல நாங்க எந்த சாரி, எந்த வகையிலான உடைகள் எடுக்கணும். சில பேர் சல்வார், பஞ்சாபி அந்த மாதிரியான ஆடைகளும் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாக தீபாவளி எனும் போதே பெண்கள் அழகான சாரி எடுக்க வேண்டும். என்ன கலர் என்று 1 மாதத்துக்கு முன்பே அதை தீர்மானித்து விடுவார்கள். எந்த நிறத்திலான புடவை எடுக்க வேண்டும், அதற்கான எந்த ஆபரணங்கள் நாங்கள் வாங்க வேண்டும், எந்த வகையிலான அணிகலன்கள் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற வகையிலாகத்தான் எங்களுடைய 1 மாதத்துக்கு முதலே எல்லாம் பட்டியலிட்டு விடுவோம். நிச்சயமாக அதே நேரத்தில் இந்த தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதில் ஒரு அசுரனை கொன்ற ஒரு நாளாக இந்த தீபாவளி சொல்லப்படுகிறது. ஆகவே அது தொடர்பாகவும் தீபாவளி அன்னைக்கு பேசிக்கொள்றதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. சரி, அது இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்பொழுது கொரோனா காலம் என்பதனால உறவினர்களுடைய வீடுகளுக்கு எங்களை அண்ட மாட்டார்கள் அப்படின்றதும் உண்மைதான். இப்பொழுது சமூக இடைவெளியையும் 1 மீட்டர் 1.5 மீட்டர் 2 மீட்டர் வரையிலாக அதிகரிக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய பாதுகாப்பிற்கு நாங்கள் தான் பொறுப்பு.
அந்த வகையெல்லாம் இன்று வந்து சமூகம் வந்து போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கொரோனா வரும்போது மற்றவர்களிடமிருந்து எங்களுக்கு நோய் தொற்றிவிடுமோ என்ற ஆபத்து வந்து இப்பொழுது நிறைய அதிகமாக இருக்கிறது. வந்து எங்களுடைய பாதுகாப்புகளை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து எங்களுக்கு தான் காணப்படுகிறது. ஆகவே உரிய முறையில் முகக்கவசங்களை அணிய வேண்டும், சமூக இடைவெளிகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்பது நிச்சயமாக குறிப்பிட வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மையாகத்தான் இங்கே காணப்படுகின்றது இல்லையா? நிச்சயமாக. அதே நேரத்தில் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர செல்வா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் நாளிதழ்கள் ஒரு பார்வை பகுதியின் ஊடாகவும் சேர்த்திருந்தோம். மேல் மாகாணத்துக்கு குறிப்பாக கொழும்புக்கு யாருமே அத்தியாவசிய தேவையின்றி உள்நுழைய வேண்டாம் என்பது தொடர்பாக பேசியிருக்கிறார். ஆகவே யாருமே இப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்ளாதீர்கள். கொழும்புக்கு சில வேளைகளில் நண்பர்களை பார்க்கணும், இல்லை உறவினர்களுடைய வீடுகளுக்கு போகணும், அல்லது தீபாவளிக்கு உடுப்படுக்கிறதுக்கு கூட கொழும்புக்கு போகிற ஒரு டீம் ஒன்று இருந்தது ஒரு காலம் வரைக்கும். ஆகவே அப்படியான விடயங்களை நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள். ஏதாவது இனி இல்லைன்னு சொல்லி அத்தியாவசியமான ஒரு தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொழும்புக்கு சென்று வரலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பார்க்கிற பொழுது அமெரிக்கா அதே போல ஜெர்மன் ஆகிய 2 நாடுகளும் சேர்ந்து இப்பொழுது தடுப்பூசி ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் மூலமாகவும் 90% கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு முடிவை இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மக்களினுடைய பாதுகாப்பு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலையும் தான் இருக்கிறது. நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்லலாம், வேலைகளுக்கு செல்லலாம், அல்லது கல்வி கற்பதற்காக செல்லலாம். கல்வி கற்கின்ற தான் இன்னொரு ஞாபகம் இருக்கிறது. 23ஆம் தேதி பாடசாலைகள் 3ஆம் தவணைக்காக ஆரம்பிக்கிறது. ஆகவே பாடசாலைகள் 3ஆம் தவணை ஆரம்பிக்கப்பட போகிறது. இப்படியாக இருக்கிற பொழுது மாணவர்களுடைய இயல்பு வாழ்க்கை அல்லது இயல்பு நிலைக்கு அவர்களுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது. இப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கொரோனாவோடு வாழ பழக வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே கொரோனாவிலிருந்து எப்படி எங்களுடைய வீடுகளுக்கு கொரோனாவை கொண்டு போகக்கூடாது என்பதில் நீங்க உறுதியாக இருக்கிறீங்களோ அதை வச்சு கொண்டுதான் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வோம். ஏற்கனவே சொன்னது மாதிரியாக சந்தைகளுக்கு செல்லலாம், இல்லைன்னு சொன்னால் ஆலயங்களுக்கு செல்லலாம், அல்லது வெவ்வேறு பொது இடங்களுக்கு செல்லலாம். சென்று வீடுகளுக்கு வருகிற பொழுது எங்களை நாங்களே சுத்தப்படுத்தி கொண்டு வீடுகளுக்குள்ளே உள்நுழைய வேண்டும். அதே நேரத்தில் பொது இடங்களுக்கு செல்லுகிற பொழுது அங்கேயும் சமூக பாதுகாப்போடு முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்றி கொள்ள வேண்டும். நாங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதாவது வந்து இந்த சமூக இடைவெளி என்பது 1 மீட்டர்லேருந்து 1.5-2 மீட்டர் வரைக்கும் இன்றைக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆகவே அதற்றையும் நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொன்னாலும் கூட இன்னொரு புறமாக இந்த பொருளாதாரம் சார்ந்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லி தீபாவளி பற்றி ஆரம்பித்து ஆகவே இந்த பண்டிகைகள் தொடர்பாக பேசுகிற பொழுது எங்களுடைய கலாச்சாரம் அதே நேரத்தில் எங்களுடைய பொருளாதாரம் சார்ந்தும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி அறிவியல் தொடர்பாகவும் இன்றைய நாளில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம் அப்படின்றதுனால இந்த பண்டிகைகளுக்கும் அறிவியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் வளர்ந்ததன் காரணத்தினாலே பண்டிகைகளை கொண்டாடாமல் விடுகிறோம் என்கின்ற ஒரு தலைப்பட்ச குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு புறமாக பார்க்கிற பொழுது இந்த பண்டிகைகள் எல்லாம் அறிவியலினுடைய வளர்ச்சி காரணமாகத்தான் இன்றைக்கு பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பக்க நியாயப்படுத்தல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முகப்புத்தகத்தில் நாங்கள் பேசுக்குள்ள படம் போடணும் என்றதுக்காகவே பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வேட்டி கட்டுகிறார்கள் ஆண்கள், சில பெண்கள் வந்து சேலை உடுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே இல்லைன்னு சொன்னால் வெவ்வேறு எங்கெல்லாம் படம் போட முடியுமோ அங்கெல்லாம் படம் போடுறதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இல்லை ரக்ஷனா, நிச்சயமா அதாவது இது பற்றி பேசுகிற பொழுது உங்களுடைய தலை கொஞ்சம் கூட ஆடுற மாதிரி இருக்கு. இப்போ இது தொடர்பான சம்பந்தமான அனுபவம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக வந்து இன்று வந்து கொரோனா வந்து எல்லாராலும் பேசப்படக்கூடிய விடயம்தான். நாங்கள் பாதுகாப்பாக எங்களை வந்து நாங்கள் கொரோனாவிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்குள்ள நாம் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியவாறு இன்று வந்து புகைப்படத்தில் அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் எங்களுடைய புகைப்படங்களை அப்லோட் செய்ய வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இன்று புத்தாடைகள் எடுக்க வேண்டும் என்றவாறாகத்தான் இன்று சமூகம் வந்து நோக்கி செல்கின்றது. இந்த ஃபேஸ்புக் இந்த சமூக வலைத்தளங்கள் கூட இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமான அறிவியலின் விளைவாகத்தான் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கை, உணவு, உடை, உறைவிடம் என்று ஒவ்வொரு விடயத்தை பார்க்கும்போது அறிவியலின் வளர்ச்சி என்பது அதில் வந்து அபரிவிதமான ஒரு தாக்கத்தை செலுத்தியுள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக எடுக்க போனால் உடைகள் என்பது வந்து இப்பொழுது வந்து பாரிய அளவு தொழிற்சாலைகளில் தான் நின்று செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வந்து புது டிசைன்கள், அதை வந்து ஒவ்வொரு ஆடைகள் வந்து எவ்வாறு செய்ய வேண்டும், அதாவது வந்து எந்த வகையிலான ஆடைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கணனி மூலமாகவே இப்பொழுது வந்து டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து அதை விட வந்து இப்போ உடை என்றது மட்டுமில்லை, உறைவிடம், உணவு என்பது கூட தொழிற்சாலைகளில் வந்து இப்பொழுது வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். புதிய டிசைன்களில் புதிய வடிவமைப்புகளில் வந்து
தொழிற்சாலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய நேரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் குறைவாக, அதாவது ஒரு உற்பத்தியை செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஒரே நேரத்தில் நிறைய உற்பத்திகளை செய்யக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்று அறிவியல் உணவு உறையுள்ள என்ற வகையில் எல்லா துறைகளிலும் இன்று தாக்கம் செலுத்தும் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இல்லையா? நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற பொழுது இந்த அடிப்படை தேவைகளை நாங்கள் 3 விதமாக சொல்லலாம். உணவு, உடை, உறையுள் என்பதை தாண்டி இன்றைக்கு 7 விதமான தேவைகள் அல்லது 7க்கும் அதிகமான தேவைகளை சொல்லப்படுகிறது. இது வணிக கல்வி சார்ந்து இல்லைன்னு சொல்லலாம் சந்தைப்படுத்தல் துறை சார்ந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு கல்வி, சுகாதாரம், மருத்துவம், பொழுதுபோக்கு இந்த 4ஐயும் இந்த அடிப்படை தேவைகளோடு சேர்த்திருக்கிறார்கள். கல்வி கட்டாயம் தேவையான ஒரு விஷயம், சுகாதாரம், அதே நேரத்தில் மருத்துவம், பொழுதுபோக்கு என்கின்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் சேர்த்திருக்கிறார்கள். இந்த எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அறிவியல் என்று சொல்லுற மாதிரி இந்த பொழுதுபோக்கு என்கின்ற ஒரு விடயத்திற்கும் கட்டாயமாக அறிவியலினுடைய பங்களிப்பு இன்றைக்கு அதிகமாக நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. மருத்துவத்தில் எத்தனையோ விதமான நவீன மருத்துவங்கள் இருக்கின்றது, எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எத்தனையோ விதமாக இன்றைக்கு ஒரு காலகட்டங்களில் இந்த மலடி அப்படின்ற ஒரு சொல்லு, அதாவது பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய சொல்லு, இன்றைக்கு அந்த சொல்லே இல்லாமல் போகிற அளவுக்கு எங்களுடைய மருத்துவம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் அறிவியலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி. அறிவியல் மூலமாக மக்கள் இன்றைக்கு தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்கிறார்கள், தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் மருத்துவம் எவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்திருக்கிறது, இதற்கு அறிவியலினுடைய பின்னணி எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு தீர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு நோயாக உலகம் முழுவதுமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா, இதுவும் இதனுடைய தோற்றம் என்ன மாதிரியாக இருக்கிறது சொன்னால் இதற்கும் காரணம் அறிவியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு ஆய்வு கூடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிஸ்ஃபயரிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் தவிர்க்க முடியாத அல்லது தவறுதலாக உருவாக்கப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பல்வேறுபட்ட அசௌகரியங்களையும் பொருளாதார பின்னடைவுகளையும் உருவாக்கி இருக்கிறான்னு சொன்னால் அறிவியல் நல்ல விதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது, அறிவியல் தீய விதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு தான் ஒரு பாட்டுன்னு சொல்லி சொல்வார்கள், அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்னு சொல்லி நேற்றைய நாளில் சியான் இந்த பாட்டை பாடி காட்டியிருக்க. அதே போலதான் எந்த ஒரு பிள்ளையும் பிறக்கிற பொழுது நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அது சமூகத்தில் வளருகிற பொழுது அது தன் தாயினுடைய வளர்ப்பிலே தான் அது நல்ல பிள்ளையாக வருவதும் தீய பிள்ளையாக மாறுவதுமாக அமைந்திருக்கிறது. அதே போலதான் இந்த அறிவியலும் எப்படி என்று சொன்னால் நல்ல விதமாகத்தான் உருவாக்கப்பட்டது. மனிதர்களுடைய வேலைகளை இலகுபடுத்துவதற்காகவும் புதிதாக கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொள்வதற்காகவும் மருத்துவம், தொழில்நுட்பம் இப்படியான விஷயங்கள் வளர்ந்து கொள்வதற்காகவும் அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அதை இன்றைக்கு மனிதர்களுடைய நாசகாரிய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மரங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் தான் தங்கி இருக்கிறது. அறிவியல் நல்லபால் செல்வதும் இல்லைன்னு சொன்னால் தீயபால் கொண்டு செல்வதுமாக அமைந்திருக்கிறது. ஆகவே மனிதர்களுடைய செயற்பாடுகள் சீராக சிறப்பாக அமைகிற பொழுது நிச்சயமாக அறிவியல் என்பதும் உலக நாடுகள் எல்லாவற்றிற்குமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும் அப்படின்றத சொல்லிக்கொள்ளலாம். பேச போகிறோம் பல்வேறுபட்ட விடயங்களை. இன்றைய வணக்கம் கபிரல் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்தும் வருகிறது இன்றைய நாளில் பகுதி. 1659 ஆண்டின் இதே நாளில் இந்தியாவில் மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி பாஜ்பூரி படைத்தளபதி அப்சால் கானை பிரதாப்கார் சமரின் போது கொன்றார். 1995 ஆண்டின் இதே நாளில் நைஜீரியாவில் சுற்றுச்சூழல் ஆதரவாளர் கென் ஷெரோவிவா என்பவரும் அவரது 8 சகாக்களும் தூக்கிலிடப்பட்டனர். 1999 ஆண்டின் இதே நாளில் பாகிஸ்தானில் தேச துரோகம் மற்றும் சதி செயல்களில் ஈடுபட்டதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. 2008 ஆண்டின் இதே நாளில் செவ்வாய் கோளில் தரையிறங்கிய 5 மாதங்களில் ஃபீனிக்ஸ் விண்கலத்துடனான தொடர்புகள் அருந்த நிலையில் இத்திட்டம் முடிவுக்கு வந்ததாக நாசா அறிவித்தது. இந்திய அரசியல்வாதியும் கல்வியலாளருமாகிய சுரேந்திரநாத் பானர்ஜி 1848 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். AK-47 துப்பாக்கியை வடிவமைத்த மைக்கேல் கலசுனிகோவ் 1919 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தமிழக திரைப்பட நடிகர் ஆனந்தராஜ் 1958 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். திருத்தந்தை 3ஆம் பவுல் 1549 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். துருக்கியின் முதலாவது அரசு தலைவர் முஸ்தபா கெமால் அத்தாதுர்க் 1938 ஆண்டின் இதே நாளில் இறந்தார்.
தமிழக எழுத்தாளர் தமிழ்வாணன் 1977ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார். சமூக ஆய்வாளரான பேராசிரியர் MSS பாண்டியன் 2014ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்று நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று பார்த்தால் அறிவியலின் தாக்கங்கள், அதாவது அறிவியல் நமது வாழ்க்கையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்பது தொடர்பாகத்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் கொரோனா இன்று இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக நாம் சொன்ன விடயம் அறிவியலின் விளைவாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கொரோனா பரவல் என்று கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையில் இப்பொழுது நாம் தொடர்ந்து நோக்கும் போது 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் என்ற வகையிலான உலகப்போர்கள் எல்லாம் இருக்கு. இந்த வகையிலான உலகப் போர்கள் நடைபெற்றதற்கு காரணமும் அறிவியலின் வளர்ச்சி தான். உதாரணமாக நாம் பார்க்க போனால் வெடிகுண்டாக இருக்கலாம், துப்பாக்கிகளாக இருக்கலாம், அணு ஆயுதங்களாக இருக்கலாம். இந்த வகையிலான ஆயுதங்கள் உருவாக்குவதற்கு கூட நமக்கு அதாவது அறிவியலின் வளர்ச்சியின் தாக்கம் காரணமாகத்தான் இவ்வாறான உபகரணங்களும் சரி, இவ்வாறான சாதனங்களும் சரி நமக்கு இவ்வாறான சாதனங்கள் பயன்பட்டு உலகப்போர் நடைபெறுவதற்குரிய காரணமாகவும் இந்த அறிவியல் வளர்ச்சியின் தாக்கம் தான் நிச்சயமாக காணப்படுகின்றது இல்லையா? நிச்சயமாக. அதே நேரத்தில் இந்த 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் என்று சொல்லி பார்க்கிற பொழுதுதான் அதே போல தான் இன்றைக்கு 3ஆம் உலகப்போர் எதற்காக வரப்போகிறது என்று சொன்னால் நீர் பஞ்சம் என்று சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீர் இல்லாத காரணத்தினாலே தான் 3வது உலக பஞ்சம் உருவாகும் அல்லது உலகப்போர் உருவாகும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே நாங்கள் எல்லோருமே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறோம். கொரோனாவோடு வாழ பழகி கொள்ள வேண்டும், எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் கொரோனாவிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். இப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாள் சிந்தனைகளையும் செல்வது வழமை. ஆகவே இந்த 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போரில் பேசப்பட்ட விடயங்கள் போல இன்றைக்கு அணு ஆயுத பரிசோதனைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இதன் காரணமாக என்ன விளைவுகள், பக்க விளைவுகள் அல்லது உருவாகி கொண்டிருக்கிறது சொன்னால் கடல் வளம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அணு ஆயுத பரிசோதனைகளை எங்கே மேற்கொள்கிறோம் என்றால் கடலுக்கு அடியிலே மேற்கொள்கிறோம். அது ஒரு பாதுகாப்பான இடம். இதை நாங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக இதிலிருந்து கட்டாயமாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்று சொல்லி யோசித்து நாங்கள் செய்கிற பொழுது, ஆனால் இல்லை இருக்கு, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்று சொல்லலாம், கடலில் இருக்கக்கூடிய தாவரங்களாக இருக்கலாம், கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மீன்களாக இருக்கலாம், இப்படி எல்லாமே அழிந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் மனிதனாலே செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய மாதிரியாக இயற்கையினை தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கடந்த காலகட்டங்களில் பார்த்த சுனாமியாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்களாக இருக்கலாம், இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் இயற்கை எண்ணெய்க்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளின் பால்தான் இந்த அறிவியலினுடைய ஒரு அல்லது அறிவியல் கண்டுபிடிப்புகளினுடைய காரணமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள் காரணமாகவும் இயற்கை எண்ணெய் எங்களை கோபித்துக் கொள்கிறார். ஆக இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த அமைதி அப்படின்ற ஒரு சொல்லு, இந்த அமைதி என்ற சொல்லி ஏன் தேவை என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாங்கள் நிறைய இடத்துல அமைதி என்ற சொல்ல பார்ப்போம், நூலகங்களில் பார்ப்போம், அதே நேரத்தில் வைத்தியசாலைகளில் சில அறைகளில் போட்டிருக்கும் இங்கே அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், பரீட்சை மட்டங்களில் இந்த அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் எங்கெங்கெல்லாம் அமைதியை பேண வேண்டும், ஆலயங்களில் நிறைய ஆலயங்களில் இந்த அமைதியை பேணுக அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு படத்தில் ஒரு ஞாபகம், அதாவது அமைதி அப்படின்ற சொல்லியே சைலண்ட் அப்படின்ற சொல்லியே நாங்கள் சத்தமாக சொன்னால் தான் கேட்குறாங்கன்னு சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த அமைதியை கடைபிடிப்பதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட எங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்காக அல்லது மனதை சாந்திப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட யுத்திகளை மேற்கொள்கிறார்கள். யோகா பயிற்சிகளாக இருக்கலாம், தியானங்களாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய கடப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அமைதியான ஒரு சூழல்ல வாழணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் நாங்கள் அமைதியாக இருப்போம்னு சொல்லினா அது இல்லாமல் இருக்கும். ஆகவே அமைதி அப்படின்னு சொல்லுகிற பொழுது காந்தியடிகள் ஒரு விடயத்தை சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் மத்தியில அங்க வன்முறைகள் இல்லாமல் இருக்கிறது அமைதியான ஒரு விடயம் இல்லை, அங்க நீதி நிலைநிறுத்தப்படுமாக இருந்தால் அதுதான் ஒரு அமைதியான ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதிகளாக இருந்தாலும் சரி, இப்படியான விடயங்கள்ல இருந்து எப்படி அந்த சமூகத்தை மீண்டல செய்வது, எப்படி அந்த சமூகத்தை நாங்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு கொண்டு செல்வது என்பது தொடர்பாக ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது பற்றி தான் அம்பேத்கர் கூட நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுதும் கூட அதாவது அம்பேத்கர் இடத்துல சொல்லுகிறார், நிறைய பாடசாலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும், அந்த பாடசாலைகளை உருவாக்கி கொள்வதன் மூலமாக நிறைய சிறைச்சாலைகளை நாங்கள் இல்லாமல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
ஆகவே நிறைய தேடல் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது சில வேளைகளில் அமைதி அப்படின்றது கிடைக்கும். இந்த அமைதி என்று சொல்லுகிற பொழுதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த அமைதிக்கான சுட்டல் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வருடமும் கணித்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக நான் நினைக்கிறேன் 2011ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அமைதியான நாடுகள் அப்படின்ற ஒரு பட்டியலினுடைய வரிசையில் முதலாவது இடத்தை 2011ஆம் ஆண்டு ஐஸ்லாந்து பெற்றுக்கொண்டது. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய இலங்கை நாடு வந்து 126வது இடத்தில் அந்த சுட்டனை பொறுத்தவரையில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய நாடு வந்து 135வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் வந்து சோமாலியா 153வது நாடு என்று நினைக்கிறேன். ஆகவே இப்படியாக ஒரு பட்டியலிடப்படுகிற பொழுது எங்களுடைய நாட்டுக்கு பின்னர் தான் இந்திய நாடு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது. இன்றைக்கு இனங்களுக்கு இடையிலே பிரச்சனை, நாடுகளுக்கு இடையிலே பிரச்சனை, நாட்டுக்கு நாடு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வீடு பிரச்சனை, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை, இப்படியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் சமாதானப்படுத்தி ஒரு நிலையான ஒரு சாந்தியை, நிலையான ஒரு அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இது பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்களும் கூட பேசுவதற்கு தயாராக இருப்பீங்க. அப்படியாக இருந்தால் தொடர்ச்சியாக அழைப்பினை மேற்கொள்ளலாம். 0122225656 என்கின்ற கலையக தொலைபேசி இலக்கம் காத்திருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசிக்கொள்ளலாம். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். 0122225656 என்கின்ற கலையக தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் பற்றி பேசுகிற பொழுதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. மிகப்பெரிய ஒரு அறிவியல் நூல் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய திருக்குறள் சொல்லப்படுகிறது. முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் என்ன தேவையோ, இந்த காலத்தில் என்ன தேவையோ, எதிர்காலத்தில் என்ன தேவையோ அவற்றை எல்லாவற்றையும் முக்காலத்தையும் உணர்ந்து ஒரு ஞானி திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இந்த திருக்குறள். ஆகவே இந்த திருக்குறள் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குறளும் அதற்கேற்ற மாதிரியாக கதையும் சொல்லுவது வழமை. அதே போல குறள் சொல்லும் கதை பகுதியோடு இணைந்து கொள்வதற்காக தயாராக இருக்கிறார் KV குணசேகரம் ஐயா. அதனை தொடர்ந்து மீண்டும் வணக்கங்க பெற்றலோடு இணைந்து கொள்ளலாம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியார் ஆதரும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியார் ஆதலும் வேறு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குறள் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 38ஆம் அதிகாரமான ஊழ் என்ற அதிகாரத்தின் 4வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 4வது குறள் என்ற உரை என்ன சொல்கின்றது என்று சொன்னால், ஊழின்படிதான் யாவும் நடக்கும். ஊழை விட வேறு எதுவும் முக்கியமானதல்ல. உலகத்திலே இருவேறு தன்மைகள் உண்டு. ஒன்று பணக்காரராக இருப்பது, 2வது அறிவுடையவராக இருப்பது. பணக்காரன் அறிவுடையவராக இருக்க மாட்டான், அறிவுடையவன் பணக்காரனாக இருக்க மாட்டான். இது வேறு தன்மைகளை கொண்டது இந்த ஊழ். அப்போ பண்டிதர் பரந்தாமன் பெரும் அறிவாளி, அவரை விஞ்சி அறிவாளி இந்த எங்களோட மாவட்டத்திலே இல்லை என்று சொல்லலாம். வேதங்கள், புராணங்கள், ஆகங்கள் மட்டுமல்ல, திருமந்திரம் போன்ற எல்லா நூல்களையும் படித்தவர். அப்போ திருமந்திரம் பல விதமான 6000 வருடங்களுக்கு முன்பே பல உண்மைகளை கூறியிருக்குது. கரு உற்பத்தியை பற்றி கூறியிருக்கு, உலக நடத்தையை பற்றி கூறியிருக்கு. முதலாக 365 கால் நாள் தான் ஒரு வருடம் என்று 6000 வருடத்துக்கு முன்னர் திருமந்திரம் சொல்லிட்டு. அதை மாதிரி பூமி சூரியனை சுற்றுகிறது என்று 6000 வருடத்துக்கு முன்பே சொல்லிவிட்டது. இந்த பிரச்சனையால் சோக்ரட்டிஸ் என்ற அறிஞனுக்கு நஞ்சு கொடுத்து கொண்டவர்கள். ஏனென்றால் அவர் பூமி வட்ட வடிவமானது என்று சொல்லிவிட்டார். அந்த நிலை இதன்படி பூமி தட்ட வடிவமானது என்று சொன்னார். அப்போ பணக்காரனாக இருக்கிறவன் திமிர் பிடிச்சவனாக இருப்பான், அறிவுள்ளவனாக இருப்பவனும் திமிர் பிடிச்சவனாக இருப்பான். அப்போ இந்த 2 திமிருக்கும் இடையில் வித்தியாசம் என்னென்று சொன்னால், அறிவுள்ளவனுக்கு அறிவு திமிர், பணம் உள்ளவனுக்கு பணத்திமிர். அப்போ பணத்திமிர் உள்ளவனுக்கு அறிவில்லை, அவன் இதை பற்றி யோசிக்க மாட்டான். நீ பணம் படைத்தவன், உன்னிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, இருந்தும் உனக்கு அறிவில்லை. அறிவு இருந்தது இந்த பணம் கெடுத்து போட்டது. ஆனபடியினால் பணக்காரராக இருக்கிறது வேறு, அறிவுடையவராக இருக்கிறது வேறு. அறிவு அனைத்தையும் உணர்த்தும், நன்மையை உணர்த்தும், தீமையை உணர்த்தும், மற்றது சமூகத்தில் வாழ்கின்ற முறையை உணர்த்தும், உலகத்தை உணர்த்தும், உன்னை உணர்த்தும், உன்னுடைய ஆத்மாவை உணர்த்தும். நீ உன்னை உணரவில்லை,
நீ பட்ட கஷ்டங்கள், ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாவற்றையும் மறந்து பணம் வந்த உடனே நீ அவற்றை மறந்து தலைகீழாக நடக்கின்றாய். இந்த நிலை தான் உனக்கு தோல்விக்கு காரணமான நிலை. நீ மற்றவர்களுடன் முரண்படுகிறாய். முன்பு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த நீ இப்பொழுது வியாபாரம், பணம் தேடுவது காரணமாக அறிவை இழந்து விட்டதால் பல வர்த்தகர்களோட முரண்படுறாய். அப்போ அந்த வர்த்தகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உன்னுடைய கப்பலுக்குள்ள தீய பொருட்கள், அதாவது தீமையை விளைவிக்கின்ற பல பொருட்கள் கொண்டு செல்கிறாய் என்று சொல்லப்படுது. அங்கே இருந்து கள்ள பொருட்களை கொண்டாராய் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு அறிவித்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உன்னை சோதிக்கிறதுக்காக வருகிறார்கள், உனக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். அப்போ பணக்காரனாக இருக்கிறது வேறு, அறிவுள்ளவனாக இருக்கிறது வேறு. அது ரெண்டு விதமான தன்மையை கொண்டவன். அப்போ அதை செய்கிறது என்னென்றால், ஊழ்தான் 2 விதமான தன்மையை உனக்கு ஏற்படுத்தி இருக்குது. உனக்கல்ல, உலகம் முழுத்துக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். குரல் செல்லும் கதை பகுதியோடு இணைந்திருந்தோம். திருக்குறள் என்று பார்க்கும்போது எங்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் வந்து திருக்குறள் எங்களுக்கு அவருடைய அந்த அதிகாரங்கள் அத்தனையிலும் வந்து சிறப்பாக தொகுத்து கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, எங்களுடைய வாழ்க்கை வந்து சரியான முறையில் முன்னெடுத்து செல்வதற்குரிய அத்தனை சகல விடயங்களையும் வந்து 2 வரி திருக்குறள் வந்து அத்தனை 2 வரியில் இருக்கிற திருக்குறள் வந்து அத்தனை கருத்துக்களையும் வந்து உள்ளடக்கி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக வந்து அது மெச்சப்படக்கூடிய ஒன்றுதான். தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அறிவியல் பற்றி. அறிவியலின் தாக்கங்கள் வந்து நன்மைகளையும் பயக்கின்றன, தீமைகளையும் பயக்கின்றன. அந்த வகையில் நன்மையான விடயங்களை நாம் பேசலாம் என்று எடுத்துக்கொண்டால், நம்மை அதாவது வந்து கற்காலத்தில் கைகளில் வந்து கற்களோடு வாழ்ந்த மனிதனை வந்து இன்று கைகளில் வந்து தொலைபேசி, அதாவது கைக்குள் அடங்கி எங்களையே அடக்கி வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி பாவனை வந்து, அதாவது கைகளில் கற்களோடு இருந்தவன் இப்பொழுது வந்து தொலைபேசியோடு இருக்கின்றான். நிறைய விடயங்களை வந்து தொலைபேசி மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. அதில் நிறைய வசதிகள், அதாவது ஃபெசிலிட்டிஸ் நிறைய வந்து உட்செலுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. உதாரணமாக வந்து யூடியூப் மூலமாக நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ், அதாவது வந்து ஒளிப்பதிவுகளும் சரி வந்து கொண்டே இருக்கின்றன. நாளாந்தம் வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து அப்டேட் செய்கிறோம். அதாவது வந்து எங்களுடைய வாழ்க்கைகளை வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து மேற்கொண்டு செல்வதற்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த அறிவியல் என்பதன் வளர்ச்சி, அதன் பங்களிப்பு வந்து மிகவும் இன்றியமையாத ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இல்லையா? நிச்சயமாக. அதாவது வந்து பேசுகிற பொழுதே நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருவது இந்த அறிவியல். கையடக்க தொலைபேசி நல்ல ஒரு உதாரணம். கல்லோடு இருந்தவங்க எல்லாம் இப்போ கையடக்க தொலைபேசியில் இருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, கல்லுக்கு மேலே ஏறி இருந்து இன்றைக்கு கையடக்க தொலைபேசி பார்த்து கொண்டிருக்கிறவங்க பார்க்குறோம். ஒரு காலகட்டங்களில் மரங்களுக்கு மேலே ஏறி நின்று இந்த கவரேஜுக்காக எல்லாம் நாங்கள் அல்லல்பட்ட காலங்கள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு அதை எல்லாத்தையும் இலகுபடுத்தியிருக்கார்கள். கோபுரங்கள் போட்டு, டவர் போட்டு, அதன் மூலமாக நீண்ட நேரம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த அறிவியல் அப்படின்ற தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் கல்விக்கு இன்றைக்கு எவ்வளவு தூரத்திற்கு அறிவியல் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்றத வந்து இந்த கோவிட் காலத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். கோவிட் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. தனியார் கல்வி நிலையங்களுக்கு போக முடியாது. குரூப் கிளாஸுகள், பர்சனல் கிளாஸ், இப்படி எதுக்குமே போக முடியாத ஒரு காலகட்டத்தில் அந்த வேளையில் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இளையவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும், மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இந்த காலத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அறிவியல் கண்டுபிடித்த இந்த அற்புதமான கையடக்க தொலைபேசிகள் மூலமாகவும் மடிக்கணினிகள் மூலமாகவும் அதற்கேற்ற மாதிரியான தொடர்பாடல் வசதிகளை மேற்கொண்டு சூம் மூலமோ இல்லைன்னு சொல்லினா வெவ்வேறு இந்த தொடர்பாடல் சாதனங்கள் மூலமோ தொடர்பாடல் இயக்கிகள் மூலமாகவோ இந்த தொடர்ச்சியாக உங்களுடைய மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லினா அதற்கான காரணம் இந்த அறிவியலுடைய கண்டுபிடிப்பாக. நிச்சயமாக கல்வித்துறையில் மட்டுமல்ல, இப்பொழுது வந்து மருத்துவத்துறை நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருந்த போல மருத்துவத்துறை வந்து மிகவும் முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி பாதையில் வந்து போகிறது என்றால் அறிவியல் தான் நிச்சயமாக அதற்கு காரணம். சாதாரணமாக ஸ்டெதஸ்கோப் தொடங்கி எங்களுக்கு வந்து சத்திர சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் செய்யும் கருவிகள் வரைக்கும் வந்து இன்று அறிவியலின் வளர்ச்சி வந்து நிச்சயமாக வந்து மிகவும் அதற்கு மிகவும் வந்து அளப்பெரியது என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணமாக வந்து இப்பொழுது
சத்திர சிகிச்சைகள் செய்வார்கள். நானோ ரோபோட் இருக்குதானே, நானோ ரோபோட்ஸ் மூலம் இப்பொழுது வந்து சத்திர சிகிச்சைகளை இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சி வந்து காணப்படுகின்றது என்று இல்லையா? நிச்சயமா. அதே நேரத்தில் எந்திரன் படத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இந்த ராணுவ வீரர்களை ரோபோ மனிதர்களை ரோபோ இயந்திரங்களை கொண்டு ராணுவத்தை நடத்த வேண்டும். இதன் மூலமாக ராணுவத்தில் உயிரிழப்புகளை குறைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது எந்திரன் படத்தில். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல இந்த மருத்துவத்துறைக்கு அறிவியலுடைய அளப்பரிய பங்குகளை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு சத்திர சிகிச்சையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு முகம் மாற்றுவதிலிருந்து ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாக மாற்றக்கூடிய அளவிற்கு சத்திர சிகிச்சை மாறி இருக்கிறது. அல்லது சத்திர சிகிச்சையினுடைய கட்டம் மருத்துவத்தினுடைய அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் ஒரு நண்பரில் ஒரு சமூக ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு விஷயம் தான். ஒரு பேசி கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறார், நல்ல எதுகமோனையோடு சொன்னார். அதாவது காசிக்கு போனால் பிள்ளை என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் இருந்தது, அன்றைக்கு வந்து ஊசியை போட்டால் பிள்ளை என்ற மாதிரியாக மாறி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாமே என்ன செய்வோம்னு சொன்னால், பிள்ளை வரம் வேண்டி காசிக்கு தலையாத்திரை செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வெவ்வேறு ஆலயங்களுக்கு சென்று வழிபடுதலாக இருந்தாலும் சரி, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக குடும்பத்தோடு சேர்ந்து அங்கே ஏதாவது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, அப்படியான ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் மருத்துவ உதவியை நாடுவதன் மூலமாக நிச்சயமாக இந்த குறையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது. இந்த கல்வி பற்றி பேசுகிற பொழுதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகப்படுகிறது. அமைதி, கல்வி இப்படியான விஷயங்களை ஞாபகப்படுத்தப்படுகிற பொழுது நூலகம் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த நூலகத்திற்கு எதற்காக நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னால், தேவையான புத்தகங்களை வாசித்துக் கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் எங்களுடைய அறிவை இன்னும் பன்மடங்காக்கிக் கொள்வதற்காகவும் நூலகத்திற்கு அடிக்கடி செல்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளே ஒரு சின்ன நூலகமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவருமே இருந்து கொள்கிறோம். நிறைய பேருடைய கையடக்க தொலைபேசிகளில் ஒரு காலகட்டங்களில் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது, நிறைய வீடியோஸ் இருந்தது, நிறைய பாட்டுகள் இருந்தது, தங்களுடைய பொழுதை காட்டுவதற்காக. இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு அதிகளவான வாசிப்பு பிரியர்களாக எல்லா இளைஞர்களும் யுவதிகளும் மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அதற்கும் அடிப்படையான ஒரு விஷயம் இந்த கையடக்க தொலைபேசி. கையடக்க தொலைபேசி மூலமாக எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் PDF ஃபைலாகவோ இல்லைன்னு சொன்னா வேறு மூலமாகவோ அனுப்பி கொள்ளுகிறார்கள், அனுப்பி பெற்றுக் கொள்ளுகிறார்கள். என்னட்ட இந்த புத்தகம் இருக்கு, உன்னட்ட இந்த புத்தகம் இருக்கா, இதை நான் வாசிச்சுட்டேன், நீ வாசிச்சிட்டியா, இந்த புத்தகம் எனக்கு தேவையா இருக்கு, யார்கிட்டையாவது வாங்கி தரியான்னு சொல்லி அப்படியான ஒரு நல்ல ஒரு சுற்றோட்டம் அல்லது நல்ல ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ள நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, அறிவியலுடைய நல்ல பக்கமும் இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, அது வந்து கல்வி தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு தொடர்பான விடயங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக நிறைய பேருக்கு, அதாவது வந்து சமூகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அதாவது வந்து அறிவியல் வந்து இன்று காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது தனிநபர் வாழ்க்கையிலும் சரி, நமது வீடுகளிலும் சரி, அலுவலகங்களிலும் சரி, இந்த அறிவியல் வளர்ச்சி என்பது தாக்கம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக வந்து இப்பொழுது வீடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், மின்விசிறியாக இருக்கட்டும், உணவு சமைக்கும் அடுப்பாக இருக்கட்டும், எல்லாம் வந்து அறிவியலின் வளர்ச்சி தான் அங்கு காணப்படுகின்றது. உதாரணமாக வந்து இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை கூட மற்றவர்கள் வந்து பார்க்கிறார்கள் என்றால் தொலைக்காட்சி மூலமாக வந்து அத்தனை பேருக்கும் வந்து அதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அந்த விடயங்களை பார்க்கக்கூடியது வந்து அறிவியலின் ஒரு வளர்ச்சி தான். தொலைபேசி மட்டுமல்ல, தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அதை விட அலுவலகத்தில் நாம் பார்க்கும்போது வந்து சிசிடிவி கேமரா வந்து அங்கே காணப்படுகிறது. அதாவது வந்து யார் வந்து என்ன செய்கிறார்கள், வேலைகளை சரியாக செய்கிறார்கள், எந்த வகையில் செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள், என்னென்ன வழிகளில் செய்கிறார்கள் என்பதை வந்து சகலதையும் வந்து அதை பார்த்து அவதானிக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு கேமரா தான் சிசிடிவி கேமராவாக காணப்படுகிறது இல்லையா? நிச்சயமாக. அதாவது இந்த கடவுளுக்கும் சிசிடிவி கேமராவுக்கும் ஒரு தொடர்பு சொல்லி சொல்வார்கள். நாங்கள் எல்லாம் முந்தைய காலத்தில் அல்லது முன்னைய காலகட்டங்களில் என்ன செய்ய முடிச்சுன்னா, ஏதாவது ஒரு கடவுள் நடந்துட்டு ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடைபெறுகிறதோ அங்கெங்கெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய மாதிரியாக சிசிடிவி கேமரா இருக்குது. நாங்கள் கடைகளுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் இந்த சிசிடிவி கேமரா வீட்டில் இருக்குது, ப்ரொசஸ் ஒன் சிசிடிவி கேமரா அப்படின்றது பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு வசதி படைத்தவர்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தால் போகணும்னு சொன்னால் அந்த மதிலேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, சிசிடிவி கேமரா ப்ரொசஸ் ஒன் அப்படின்ற மாதிரியாக. இதே நேரத்தில் இப்படியான நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, நிறைய சொத்து பத்துக்கள் படைத்தவர்களாக இருக்கலாம், அரசு அலுவலகங்களாக இருக்கலாம், இப்படியான நிறைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு இன்றைக்கு சிசிடிவி கேமரா உதவியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கும் ஞாபகம் வருகிறது. எங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் ஒரு சகோதரனுடன் இருந்தார். அவன் வந்து ஒரு புறா வந்து வளர்த்து கொண்டிருந்தான். புறான்னு சொன்னால் ஒரு புறாக்கள் விற்பனை செய்கிற ஒரு கடை தான் வைத்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து அவனுடைய கடைகள் வந்து திருட்டு போய் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு புறாக்கள்
விளங்குதா? அப்படி ஒரு புறாக்கள் திருட்டு போய் கொண்டிருக்கிற சமயத்துல வந்து இவன் யோசித்தான் என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் என்னுடைய புறா வந்து களவு போகிறது, என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அவனுக்கு தோன்றிய ஐடியா, அதாவது யோசனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சிசிடிவி கேமரா வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணான். ஆனா சிசிடிவி கேமரா உண்மையிலே வந்து அங்கே ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. சாதாரணமாக ஒரு சிசிடிவி கேமரா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வச்சுட்டேன். அப்போ வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் அங்கே பார்க்கும்போது இங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறது அப்படி ஒரு பயத்தில் வந்து அன்றிலிருந்து புறா வந்து அங்கிருந்து போவது வந்து நிச்சயமாக அன்றிலிருந்தே அது குறைந்து விட்டது. யாருமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும், எடுக்கவில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அவ்வாறான ஒரு வளர்ச்சி கட்டத்தில் தான் இன்று சிசிடிவி கேமரா வந்து இன்று ஒரு அறிவியலின் வளர்ச்சியில் வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது இந்த சிசிடிவி கேமரா இல்லையா? நிஜமா இந்த கடவுளுக்கு மேலதிகமாக ஒருபடி மேலே சிசிடிவி கேமராவை நாங்கள் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிச்சுன்னா கடவுளில் இருக்கக்கூடிய இந்த கோயில்களுக்குள்ளேயே போய் கடவுளுக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாலும் கூட கடவுள் பார்த்து கொண்டிருப்பார், தவறு செய்வதை பார்த்து கொண்டிருப்பார்னு சொல்லி சொன்னாலும் மனிதர்கள் அதையும் தாண்டி திருடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த பயத்தினாலேயே இன்றைக்கு நிறைய பேர் களவெடுக்காமல் திருடாமல் விடக்கூடிய பட்சங்கள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இந்த கடவுள், சிசிடிவி கேமரா, கல், கையடக்க தொலைபேசி இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் நீங்களும் உங்களுடைய மனதுகளுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும், அதையெல்லாம் மீட்டி பார்க்க வேண்டும், அதையெல்லாம் எங்களுடைய எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அழைப்பினை மேற்கொள்ளலாம். அழைப்பினை மேற்கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0212256556 என்கின்ற கலைக தொலைபேசி இலக்கம் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். 0212256556 என்கின்ற கலைக தொலைபேசி இலக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா அள்ள குறையாத அளவுக்கு இந்த அறிவியலுடைய கண்டுபிடிப்புகளுடைய நன்மைகளும் தீமைகளும் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய யதார்த்தபூர்வமான வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இதோடையே போய்கொண்டிருக்கிறபடினால நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கிய வாழ்வு பகுதி வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக தருவது வளமை. அதற்கு முன்னதாக அழைப்பில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிக்கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? இருந்து மலேரியா சித்த வைத்தியர் ராசதுர செட்டியார் காய்க்கிறேன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஓம் வணக்கம் தம்பி. நீண்ட நாளைக்கு பிறகு இன்னைக்கு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எடுத்த நான் எடுக்கடையில் இன்றைக்கு தான் எடுபட்டு கஷ்டப்பட்டு தான் எடுத்தது. முக்கியமான ஒரு நவீன உலகத்தின் நவீன விஞ்ஞான அறிவியலை பற்றியும் மற்றது பொறுமை, சாந்தி, அமைதி இதை பற்றியும் நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். அதுல நானும் ஒரு பங்காளனாக கதைக்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். நான் ஒரு அறிவாளியோ பெரியவரோ என்று சொல்லி நான் பெருமைப்பட விரும்பவில்லை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அற்ப விடயத்தை மட்டும் உங்களோட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது இன்றைய மனிதனை அழிப்பதற்குத்தான் எல்லா விதமான அறிவியலையும் கண்டுபிடித்திருக்கிறான். மனிதனை வளர்க்க வேணும், மனிதம் வளர வேணும் என்ற நோக்கமோ எண்ணமோ சிந்தனையோ அறிவாற்றலோ அறிவியலோ இல்லை. கண்டுபிடிப்பதெல்லாம் தீமைக்குத்தான். அதுல தீமை தான் கூட இருக்கே ஒழிய நன்மை இல்லை. கத்தி இருக்கு, தீமையத்தான் கூட இன்றைக்கு செய்யும். நிச்சயமாக ஐயா, அதாவது உங்களோட தொலைக்காட்சியினுடைய சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பேசுவோமா? கொஞ்சம் குறைச்சி விடுறேன். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஆதிகால மனிதன் ஆயுதங்களை கண்டான் மிருகங்களை கொல்வதற்காக. ஏண்டா அது அதை பகையாக அவனை கொல்வதற்காக வந்த பொழுது அவன் கத்தியை கண்டான், வாழை கண்டான், ஈட்டியை கண்டான், வில்லை கண்டான், அம்பை கண்டான். அதே ஆயுதங்கள் இன்றைக்கு மனிதனுக்கு பயன்படுது, மனிதனை கொல்வதற்கு. இதெல்லாம் அறிவியலின் வளர்ச்சி என்று சொன்னால் அறிவியலால மனிதன் வளர்ந்திருக்கான். கொள்ளைக்கும் மதுபோதைக்கும் இன்னும் சுரண்டலுக்கும் மற்றவனை அண்டகாட்டி, அதாவது அப்ப காட்டி அண்ட காட்டி மேலால வட்டி கீழால வட்டி ஆளையே இல்லாம செய்கிறதுக்கும் இப்படியான திட்டங்கள்லாம் வகுத்து கொண்டிருக்காங்களுடைய. ஏனென்று சொன்னால் பணம். இந்த பணத்தை கண்டுபிடிச்சவன் யார் என்று நான் இன்றைக்கும் தேடுறேன். எத்தனையோ புத்தகத்தை தேடல நான்
தேடிக்கொண்டிருக்கேன். நெதர்லாந்து நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் நெதர்லாந்து நாட்டை பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய கதை. அது கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள நாடு. நிச்சயமாக அந்த கதையை விட்டு இன்றைக்கு வந்து அறிவியல் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம், அதை பற்றி பேசலாம் கொஞ்சம். அறிவியலை பற்றி மட்டும் கதைப்போம். அணுகுண்டை கண்டு கடைசி இப்ப நியூட்ரன் குண்டை கண்டுபிடிச்சிருக்காரு அறிவியலால். அதே நேரத்தில் அண்டவெளி ஸ்பேஸ்ஷிப் அண்டவெளி கப்பலை கண்டுபிடிச்சு அதுல குடியேறி அதுலேருந்து மற்ற கிரகங்களுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறார். அப்ப இதுல முதலாவது அமெரிக்கா அணுகுண்டை கடுத்து வச்சுக்கொண்டு என்ன சொல்றான், வெறுட்டுறான், உலகத்தையே வெறுட்டுறான். தான் போய் சந்திர மண்டலத்திலும் செவ்வாய் கிரகத்திலும் குடியேறதுக்கு அங்க பிளான் பண்ணி எல்லாம் முழு அறிவியல் விஞ்ஞான ரீதியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். நிச்சயமாக அதாவது வந்து இந்த அறிவியல் இப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் எப்படி அமைதியை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும்? நல்லொரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீர்கள். எனக்கு அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். அற்ப அறிவை கொண்டு நான் சொல்றேன். சரி, மகாத்மா காந்தி இன்றைக்கு உலகத்தின் அகிம்சாவாதி என்று பெயர் பெற்றார் என்று சொன்னால் வெள்ளைக்காரன் மகாத்மா காந்தியின் அகிம்சைக்காக கொடுக்க இல்லை சுதந்திரம். இந்தியாவில மக்கள் ஏராளம், கோடிக்கணக்கான மக்கள். இந்தியா படியெடுத்தால் அமெரிக்கனால சாங்கலாம். அந்த காலம் அணுகுண்டும் இல்ல, நியூட்ரன் கொண்டும் இல்ல, ஹைட்ரஜன் கொண்டும் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்ப அவன் பார்த்தான் அகிம்சைக்கு முதலிடம் கொடுக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை போட்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவன் மெதுவா தண்ட மக்களையும் காப்பாற்றி கொண்டு இந்தியருக்கும் உலகத்துக்கும் தான் ஒரு பெரிய அகிம்சாவாதிய மதித்ததாக. That means that he has been recognized the innocent and other people of Mahatma Gandhi like etc. அப்படிப்பட்டவர் இதுல பிரிட்டிஷ்காரன் அவன் இவனை விட மூலசாலி என்றதை காட்டி விட்டான். ஆனா அதே நேரத்துல அறிவியலில இன்றைக்கு அவன் என்ன செய்யறான், அணுகுண்டை கண்டுபிடிச்சு உலகம் முழுக்களை ஆண்டது என்னத்தால, சண்டித்தனத்தாலே, அறிவியல் சண்டித்தன யுத்தத்தால. நிச்சயமாக ஐயா, கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கட்டாயமாக இப்படி வல்லரசு நாடுகளுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரியாக இந்த அறிவியலும் வளர்ந்து கொண்டு செல்கிறது. அதன் மூலமாக நாங்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா, அழைப்பினை மேற்கொண்டு இவ்வளவு தூரத்துக்கு. நிச்சயமாக அழிய போது, உலகம் அழிய போகுது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, அழைப்பை ஏற்படுத்தி கொண்டமைக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நிச்சயமாக நீங்கள் கூறுவது உண்மையாக இருந்தாலும் வந்து அறிவியலை வந்து நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கின்றது. தொடர்ந்தும் ஆரோக்கிய வாழ்வு பகுதியோடு இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரியமான சித்த மருத்துவத்துறையில் ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நாங்கள் வெந்தய டீ என்று சொல்கிறது, அதாவது வெந்தய குடிநீர் குடிப்பதனால எங்களோட உடலில் வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். வெந்தய டீ வந்து என்ன மாதிரி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு கப் சுடுதண்ணிக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் அளவெடுக்கலாம். அதில் 1 கப் வெந்தயம், 1 கப்புக்கு நாங்கள் நல்ல கொதித்த நீர் எடுக்க வேண்டும். அதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஒரு 15 நிமிடங்கள் நல்லாக கொதிக்க விட வேண்டும். கொதித்து பின்னர் ஆறின பிறகு நாங்கள் பெருங்கட்டியோடையோ இல்லாட்டி தனியாகவோ நாங்கள் அதை பருகி கொள்ளலாம். இளஞ்சூட்டோடையே நாங்கள் அதை பருக வேணும். இதை அநேகம் வந்து வெறும் வயிற்றோட குடிக்கிறது தான் நல்ல முறை, பெஸ்ட்டாக இருக்கும். அதை தவிர இப்போ உங்களை நேரம் ஒரு வயிற்றில் இப்போ விடியல குடிக்கிற கஷ்டம்னு சொன்னால் பின்னேரங்களில் மாலை நேரம் குடிக்கலாம். ஆனால் சரியாக எங்களோட உடல் நிறைய குறைக்கிறதுக்கு வந்து மிகவும் ஒரு எளிமையானதும் கண்டு ஒரு ஆன்சர் தரக்கூடிய ஒரு உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஒரு முறையாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு
ஒரு மாத காலத்துக்கு நாங்கள் பாவித்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களோட உடலில் பல நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக வந்து உடல் எடை குறைக்கிறது, எங்களோட உடலில் காணப்படுகிற தேவையில்லாத கொழுப்புக்களை வந்து கரைக்கக்கூடிய இதுகள் இருக்கிறது. அதே போன்ற எங்களோட உடலில் வந்து பசிக்கிற தன்மையும் குறையும். இதில் நேர்ச்சத்து கூடுதலாக காணப்படுகின்றது. என்றபடினால எங்களோட உடலில் வந்து சீக்கிரமாக பசி எடுக்காது. அப்போ நாங்கள் அந்த வெந்தய நீரை குடித்தோம்னு சொன்னால் அடுத்த உணவு வேலையை நாங்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம். அதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் வெயிட்டை குறைக்கணுமென்று சொல்லி நினைக்கிறார்கள். இந்த வெந்தயத்தை நாங்கள் ஒரு டீயாக குடிப்பதன் மூலம் எங்களுக்கு சத்துக்களும் கிடைக்கும். அதில் வந்து புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்கிறது, மற்றது இரும்பு சத்து, கனிம சத்துக்களும் அதில் காணப்படுகின்றது. எனவே எங்களோட உடலுக்கு பனங்கட்டியும் நாங்கள் சேர்த்து சாப்பிட்றதன் மூலம் எங்களுக்கு காலை உணவு நாங்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த வெந்தயத்தை நாங்கள் குடிப்பதன் மூலம் உடல் இடையை வந்து குறைச்சி கொள்வதோடு எங்களோட உடலில் காணப்படுகின்ற கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல்ஐ வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. அதே போன்று டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து உடலில் காணப்படுகின்ற குளுக்கோஸின் அளவை வந்து குறைக்கும். மற்றது வந்து எங்களோட உடலில் மலச்சிக்கல், அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த வெந்தயத்தை நாங்கள் குடித்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களோட பவல் மூமெண்ட்ஸ் வந்து சரியாக இருக்கும். அதே போன்று செரிமான பிரச்சனைகள் இருக்கிறார்கள். இப்போ உணவு சரியாமல் வயிறு உப்பிசம்னு சொல்வார்கள், அதாவது வயிறு ஊதி காணப்படுறது, பசியின்மை, மற்ற சரியாக செமிக்காமல் கஷ்டப்படுறவர்கள் வந்து இந்த வெந்தய ஊறல் குடிநீரை நாங்கள் குடிக்கலாம். எனவே நீங்கள் இதை குடித்து பயனடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு ஆரோக்கிய குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். ஆரோக்கிய வாழ்வில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த வெந்தயம். இன்றைக்கு சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் என்பதை பலரும் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மேலைத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த சித்த மருத்துவத்திற்கு தங்களை தாங்களே உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் வெந்தயம். அதை நிறைய பாவனைகளுக்காக நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அழைப்பிலே ஒரு நேர் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வெந்தயத்தை பற்றி நாம் கதைத்து கொண்டிருந்தோம். எங்களது கூந்தல் வந்து கருமையாக இருக்க வேண்டும் என்றால் வெந்தயம் மிக சிறந்த ஒரு பொருளாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதை விட உங்கள் உடற்பருமனை வந்து குறைப்பதற்கு கூட இந்த வெந்தயம் வந்து மிகவும் இன்றியமையாத ஒன்று. அதை விட இந்த நீரிழிவு நோய் தற்பொழுது வந்து இந்த உலகத்தில் வந்து நீரிழிவு நோயாளர்கள் தான் அதிகமானவர் வந்து காணப்படுகிறார்கள். அவர்களுக்கும் வந்து இந்த வெந்தயம் வந்து மிகவும் ஒரு சிறந்த ஒரு மருந்து. அதாவது வந்து வீட்டில் வந்து நாங்கள் வைத்து பாவிக்கக்கூடிய ஒரு பொருள். வீட்டில் சாதாரணமாக எல்லாருடைய வீடுகளிலுமே வெந்தயம் என்றது இருக்கும். அதை வைத்து நமது நோய்கள், அதாவது வந்து இயற்கை முறையிலான மருத்துவ முறை தான் இந்த வெந்தயத்தை பாவிப்பது என்பது இல்லையா? நிச்சயமாக. அழைப்பிலே நேர் ஒருவர் இணைந்திருக்கார். ஹலோ, வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கதிர்தர்ஷினி, யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவதில் இருந்து நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன பண்றீங்க? ஃபைனல் இயர் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு அறிவியல் வளர்ந்து கொண்டு செல்கிறது. அதே நேரத்திலே வெவ்வேறுபட்ட வளர்ச்சிகள் எங்களுடைய சமூகத்திலேயும் எங்களுடைய நாட்டிலேயும் உலக நாடுகளிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அமைதி என்பது முக்கியமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்றவாறான ஒரு நாளிலே இந்த அறிவியல் வளர்ந்து கொண்டு செல்லக்கூடிய காலகட்டங்களில் எப்படி அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்து? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிற நிலைமையில அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லி சொன்னா இந்த வேறுபாடுகளே மனநிலை ஒன்று உருவாச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த மனநிலை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறுபாடுகள் இல்லாத சமுதாயம்ன்றது நடக்கவே முடியாத ஒன்று. என்னன்னு சொன்னா இன்னைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறதுனால நாங்க பூகோளமயமாக்கலுக்குள்ள போறோம், வித்தியாசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும், வேறுபட்ட கலாச்சாரங்களோட வாழ நேரிடும். ஆனா இந்த நிலைமையில ஒரு வைட் அக்செப்டன்ஸோட நாங்க எங்க போறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன் ஒன்று எங்களுக்கு இருந்ததுண்டா. ஈவன் நாங்கள்
அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம், அந்த கன்செப்ட் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க தேவையான ஒன்றாக இருக்குது. இப்ப உதாரணமாக நாங்கள் ஒரு எலெக்ஷனாக இருந்தா எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுவோம். ஆனா ஓட் பண்ணினதுக்கு பிறகு எந்த கேண்டிடேட் எங்கட பிராந்தியத்தை ரெப்ரசென்ட் பண்றாரோ அவரை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ற மனநிலை. இன்றைக்கு இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னு சொன்னா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல பிரசிடென்டா இல்லைன்னு நாங்க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம் டொனால்ட் ட்ரம்ப். பட் அவர் வந்த டைம்ல அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அந்த நாடு தயாராகவே இல்லை. அவர் வந்ததுல இருந்தே ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அதனால ஒரு ஈவன் ஒரு பேட் பிரசிடென்டா இருந்தாலும் அவர்கிட்ட இருந்தும் ஒரு பெட்டர் அவுட்கம் எடுத்திருக்க முடியும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சப்போர்ட். இதுதான் எங்களுக்கு ஒன்று பிடிக்க இல்லை அல்லது நாங்க ஒன்றுல இருந்து வேறுபட்டிருக்கிறோம் என்றாலும் அந்த பேசிக் அக்செப்டன்ஸ் என்ற விஷயத்தை தான் நான் முக்கியமா நினைக்கிறேன். ஒரு திறந்த மனதோட இதையும் பாக்குறது, அந்த மனநிலையை வளர்த்துக்கணும்னு சொன்னா உலகம் முழுக்க பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் என்றதான் என்னுடைய நம்பிக்கை. சரி, இந்த அறிவியல் வளர்ச்சி என்பது கட்டாயமாக வளர்ந்து கொண்டேதான் போகிறது. அறிவியல் எப்பொழுதுமே வளர்ச்சியை குறைத்துக் கொள்ளாது, அல்லது அறிவியல் வளர்ச்சிக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி எப்பவுமே இருக்காது. இனிவரும் காலகட்டங்களில் அறிவியல் இப்படியெல்லாம் வளர்ந்தால் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி ஒரு கற்பனை ஒன்று இருக்கு தானே, அது தொடர்பாக உங்களுடைய கற்பனை? என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியல் வளர்ற அதே அறிவியல் வந்து எப்படி வளர வேணும்னு சொல்லி சொன்னா சூழல் நயத்தோட வளர வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இப்ப நாங்க ஆரம்பத்துல கண்டுபிடிச்சதெல்லாம் அபரிமிதமா பொருளாதாரத்தை வளர்க்கிறது தான் எங்களுடைய அறிவியலுடைய மிக முக்கிய எண்ணக்கருவாவே பார்த்துட்டு இருந்தேன் நாங்க. எப்படின்னு சொன்னா இப்ப எவ்வளவு அவுட்புட், எவ்வளவு உற்பத்திகளை எங்களால கொடுக்க முடியுமோ அதுதான் அபிவிருத்தியினுடைய உச்சக்கட்டம், அதுதான் அறிவியலுடைய உச்சம் என்று நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு சூழல் பாதகமின்மை என்றதுதான் அறிவியலினுடைய மிக உச்சக்கட்டமாக நான் பார்க்கிறேன். அறிவியல் வளர்ந்திருக்குன்னா எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு எல்லாமே நாங்கள் பாவிக்கிற அத்தனை வளங்களையும் சரியான நிலைமையில கையளிக்கக்கூடிய நிலைமையில நாங்க வச்சிருப்போமா இருந்தா அதுதான் நல்ல அறிவியல் வளர்ச்சியாக இருக்கும். அப்ப அறிவியல் வளர்ச்சியோட சேர்ந்த உலகம் எப்படி இருக்கணும்னா சூழல் நயத்தோட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இது வந்து இளையவர்கள் வாயில இருந்து வர்றது மிக அபரிமிதமான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி, அழைப்பினை மேற்கொண்டு எங்களோடு இவ்வளவு தூரத்திற்கு தெளிவாக பேசியமைக்காக நன்றி. அவர்கள் கூறிய மாதிரி வந்து சூழல் நேயத்தோடு வந்து அறிவியல் வந்து வளர வேண்டும். நிச்சயமாக அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான். இன்று வந்து தனிநபர் தொடர்பான வந்து தனிநபருக்கு இடையிலான போட்டி பொறாமை அந்த வகையிலும் இருந்தாலும் கூட நாடுகளுக்கிடையே வந்து போட்டி பொறாமை அந்த வகையிலான ஒரு எண்ணங்கள் தாட்ஸ் போகும்போது தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த அறிவியலை வந்து நாங்கள் தவறான வழியில் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து எங்களுக்கு உருவாகுது இல்லையா? நிச்சயமாக அவர் சொன்னதிலிருந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய வணக்கங்க பெற்ற நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளேயும் வந்திருக்கிறோம். இன்றைய நாள் வந்து அமைதி, அதே நேரத்தில் வளர்ச்சி, இதுகளுக்கான ஒரு அபிவிருத்தி அல்லது என்ன சொல்றது ஒரு அறிவியல் நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னதான் நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் இருந்தாலும், நாட்டுக்குள்ளே இன ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும், சாதிய ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும், மத ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும், இப்படியான வேறுபாடுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வேறுபாடுகளை களைவதன் ஊடாக இந்த நாட்டிலேயும் சரி அல்லது உலக நாடுகள் எல்லாவற்றிலேயும் அமைதியை நாங்கள் நிலைநாட்டிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க, இந்த சூழலோடு தொடர்பாக அல்லது சூழலோடு நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விவசாயம் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை கடைசியாக அழைத்த நேயர் வந்து சொல்லியிருந்தாங்க. மிக தெளிவான ஒரு பதிலை வழங்கியிருக்காங்க. ஆகவே எவ்வளவுதான் அறிவியல் வளர்ந்தாலும் அது ஆரோக்கியமாக கொண்டு செல்வதற்கு மனிதமாக இருந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மத்தியிலே மனிதம் என்கின்ற உணர்வு மேலோங்குவதுதான் இந்த அறிவியல் மூலமாக அமைதி என்பது இந்த உலக நாடுகளிலேயே பேணப்படும் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இத்தோடு இன்றைய வணக்கங்க பெற்ற நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக இன்றைய நாளில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்களும் அதே நேரத்தில் அழைப்பினை மேற்கொண்டு எங்களோடு பேசிய நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு இனிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் சிதம்பரநாதன் யசோகுலன் மற்றும் நான் என்று உங்கள் அன்பின் ரக்ஷனா ரவீந்திரன். வணக்கம்.